அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் அது வந்து ரொம்ப டஃப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுனவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பு, சில சப்ஜெக்டெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அதுலேயும் வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஏன் டஃப்பாக இருக்கிறது நல்லது, எதற்காக நல்லது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, யார் ஒருத்தங்க சின்சியராக டிசிப்ளினாக அந்த ஒர்க்கை செய்ய ஆசைப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும். அதனால் சில நேரத்தில் வந்து இந்த கடினம் அப்படிங்கிறது கூட நல்லது தான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் சுலபமாக இருந்தால் தான் எல்லாருமே செஞ்சுருவாங்க இல்லையா? அந்த டிஆர்பி எக்ஸாமே எடுத்துக்குவோமே, அது ரொம்ப ஈஸி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து டஃப்பாகுது அப்படின்னா நம்மளுடைய டிசிப்ளினை அதிகமாக அது கேட்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம அதிக டிசிப்ளினாக இருந்தால் எவ்வளோ டஃப்பையும் நம்ம மேட்ச் பண்ணலாங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்ம டிசிப்ளினை நோக்கி பயணம் பண்ணலாம். நன்றி.